வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க, நார்த்தங்காயும் நெல்லிக்காயும் போட்டு ஊறுகாய் போட்டால் சூப்பராக இருக்குங்க. என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு போட்டு கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதனால் நானும் இந்த மாதிரி போட்டு பார்க்கலான்னு போட்டு பார்க்குறேங்க. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நார்த்தங்காய் நான் ஒரு 5 எடுத்துருக்கேங்க. நார்த்தங்காய் இதை நல்லா இந்த மாதிரி பொடுசாக அரிஞ்சு வேக போடணுங்க. கொஞ்சம் அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் இந்த நெல்லிக்காயை மேலே வச்சு மூடி வேக வச்சிடணுங்க. இப்போ இந்த நெல்லிக்காயை நம்ம கொட்டை எடுத்துகிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி கடாய் போட்டு ஆயில் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும். அப்போ தான் ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக ஊற்றி தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊறுகாய் போட்டு முடித்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் சூடு பண்ணி அந்த பாட்டில் எடுத்து வச்சு கொஞ்சம் மேலே ஊற்றிட்டிங்கன்னா ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்குங்க. வாங்க, இப்போ கடுகு போட்டுடலாம். பாருங்கள், இதெல்லாம் தனியாக எடுத்து கொட்டை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது இந்த இருக்குது பாருங்கள் நார்த்தங்காய். இதில் இன்னும் உப்பெல்லாம் ஒன்றுமே சேர்க்கலை. நம்ம கடுகு வச்சுருக்குங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுடலாம். இப்போ நம்ம இதை நார்த்தங்காயை போட்டுடலாங்க. நெல்லிக்காய் நம்ம போட்டுடலாம். அதுக்கு நம்ம உப்பே போடலைங்க, உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் போட்டாச்சுங்க. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. சாதாரண மிளகாத்தூள் தாங்க நான் போடுறேன். கொஞ்சம் காரமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், கலருக்காக. போட்டாச்சுங்க. இப்போ நல்லா இப்போ அது நல்லா கிண்டி விடலாங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஒன்று சேர்ந்து இந்த பச்சை வேகம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணுங்க. கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம். நம்ம நெல்லிக்காயும் துவர்ப்பாக இருக்குங்க. நார்த்தங்காயும் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும். நல்லா வெல்லம் நம்ம ஒரு அச்சு போட்டுக்கலாம், 1.5 அச்சு கூட போட்டுக்கலாம். நார்த்தங்காய் டெய்லி ஒரு பீஸ் சாப்பிட்டு சாதத்தோடு சேர்த்து ஒரு பீஸ் சாப்பிட்டோம்னா நெஞ்சு எரிச்சல்லாம் இருக்காதுங்க, சுத்தம் இருக்காது. உங்களுக்கு நல்லா பசிக்கும், நல்லா சாப்பிட்லாம். நெல்லிக்காயிலையும் நல்லா சத்து நிறையா இருக்குது. குழந்தைங்கள்லாம் சாப்பிடாது. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா வெல்லம் போட்டு ஊறுகாய் சூப்பராக இருக்கும். டெய்லி ஒரு பீஸ் சாப்பிட்டா கூட போதுங்க. டெய்லி ஒரு பீஸ் சாப்பிட்டா கூட போதும். உடம்புக்கு அவ்வளோது ஹெல்த்துங்க. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் நம்ம நல்லா வெந்துருச்சுங்க. கடுகும் வெந்தயமும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல பொடி, அதில் கொஞ்சம் இறக்க போகும்போது நம்ம போட்டுருணுங்க. அவ்வளோது. நம்ம வீட்டில் எப்போதுமே அது ரெடியாக இருக்குங்க. கடுகு வறுத்து வெந்தயம் வறுத்தது போடுறேங்க. வாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக போடணும், ரொம்ப போட்டுறக்கூடாது, கசக்கும். அவ்வளவுதாங்க, ஊறுகாய் ரெடி ஆகிட்டு. நல்லா 2-3 நாள் ஊறணுங்க. எல்லாம் சாந்து மிளகாய். அது நார்த்தங்காய் புளிப்பு நார்த்தங்காய், அதனால் நான் புளி சேர்க்கலை. நீங்கள் வேணால் புளிப்பு இல்லாத நார்த்தங்காய் இருந்தால் நீங்கள் கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க இந்த காம்பினேஷன்.
இல்லை ஆற வச்சு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாங்க. 10-15 நாள் வச்சுக்கலாம். இல்லாட்டி 1 மாதம் கூட வச்சுக்கலாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு. டெய்லி ஒரு நெல்லிக்காய் பீஸு ஒரு நார்த்தங்காய் பீஸ் சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நார்த்தங்காய் நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.